குமரியில் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி நிரலானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல குமரி முனையில திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா ஆண்டாக 3 நாட்கள் தமிழ்நாடு அரசு அந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வரும் 30, 31 அதே போல 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் இந்த வெள்ளி விழாவை தமிழ்நாடு அரசின் விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 30ஆம் தேதி அந்த முதல் நாள் நிகழ்ச்சியில துவங்கி கலந்து கொள்ள இருக்கிறார். மிக முக்கியமாக இந்த முதல் நாள் நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் இந்த 3 நாள் நிகழ்ச்சியில பட்டிமன்றம், கருத்தரங்கம், அதே போல கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முதல் நாள் நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்தோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குமரி முனையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையில அருகே இருக்கக்கூடிய விழா கலந்து கொள்ள இருக்கிறார். அங்கு 37 கோடி ரூபாய் செலவில திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் கண்ணாடி இலை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். மூன்று நாள் நிகழ்ச்சியில முதல் நாள் நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பாலம் என்பது நீண்ட ஆண்டு காலமாகவே இரண்டு சிலையையும் இணைக்கக்கூடிய வகையில இந்த கண்ணாடி இலை பாலம் வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பல்வேறு முறை கோரிக்கை வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு வருகிற 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை திறந்து வைக்கிறார். 37 கோடி ரூபாய் செலவில திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் கண்ணாடி இலை பாலம் கட்டப்பட்டு அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 30ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக 7 மணிக்கு பட்டிமன்றம், அதை தொடர்ச்சியாக அதுல இந்த திருவள்ளூர் சிலையுடைய விழா ஆண்டை சிறப்பிக்கக்கூடிய வகையில பல்வேறு போட்டிகள் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்டது. அதுல கலந்து கொண்டவர்களுக்கான பரிசு பொருட்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் முதல் நாள் நடைபெற இருக்கிறது. 2ஆம் நாள் அதே போல கருத்தரங்கமும், அதே போல 3ஆம் நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். 30ஆம் தேதியே அங்கு கன்னியாகுமரி சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதே போல பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் கலந்து முடிந்த பிறகு 30ஆம் தேதி மாலை திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா ஆண்டு துவக்க அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.